நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். இது யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்ஹட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய விசேட குழுவை நியமித்தார் ஜனாதிபதி. 20 நாள் குழந்தை எரிப்பு விவகாரம் மார்ச் மாதம் நீதிமன்றில் ஆய்வு. அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியை இலங்கையில் பயன்படுத்த அனுமதி. மட்டக்களப்பில் திடீரென உயிரிழந்த யானை, அதிர்ச்சியில் விவசாயிகள். ஈராக்கின் தலைநகரில் 2 இடங்களில் குண்டு தாக்குதல், 30க்கும் மேற்பட்டோர் பலி, 100க்கும் அதிகமானோர் பாதிப்பு. இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுக்கு கையளிக்கும் செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடத்தப்பட்டது. இதேவேளை தான் உட்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை வேறொரு நாட்டிற்கு விற்பனை செய்வதை எதிர்ப்பதாக முன்னாள் ஜனாதிபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு கொள்கலன் முனையை அபிவிருத்தி செய்வதற்காக கிழக்கு முனையத்தை விற்பனை செய்ய போவதாகவும் இந்தியா சமர்ப்பித்துள்ள இந்த யோசனையை அங்கீகரிக்குமாறு துறைமுகங்கள் கப்பல் துறை அமைச்சரவையை கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் அதானி போர்ட்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக் என்ற மிக பெரும் நிறுவனம் இந்த யோசனையை முன்வைத்திருந்த நிலையில் இந்த அபிவிருத்தி திட்டத்தை அங்கீகரிக்குமாறு துறைமுக கப்பல் துறை அமைச்சரவையை கேட்டுக் கொண்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியிலும் துறைமுகங்கள் அமைச்சரவைக்கு இந்த யோசனையை சமர்ப்பித்துள்ளது. இதன் பின்னர் தொழிற்சங்கங்களின் கோரிக்கையின்படி இது தொடர்பாக கடந்த வாரம் ஜனாதிபதி செயலகத்தில் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை விற்பனை செய்ய போவதில்லை என ஜனாதிபதி கூறியிருந்தார். இலங்கை துறைமுக அதிகார சபையின் கீழ் முனையத்தின் 51% உரிமையையும் கட்டுப்பாட்டையும் தக்க வைத்துக் கொள்ள ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் ஜனாதிபதி கூறிய விடயங்களால் கலந்துரையாடல் பயனற்றது என்று தொழிற்சங்க ஊழியர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தனர். මේ නැගිට පාර්ලිමේන්තුවේ පිළිබඳ අවසන් තීන්දුවකට එන එක නවත්ත ගන්න අර කැබිනට් අපොයින්ටඩ් කමිටියත් එක්ක අපිට සාකච්ඡාවක් දෙන්න. සාකච්ඡාව අසාර්ථකයි. සාකච්ඡාවේදී ජනාධිපතිතුමාගේ ස්ථාවරයේ බවට පත් වෙලා තිබුණේ 51%ක් වරාය අධිකාරිය යටතේ 49%ක් පෞද්ගලික අංශය යටතේ තමයි. இந்த நிலையில் இன்றைய தினம் கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் ஒன்றிணைந்த துறைமுக அமைப்பினர் குறித்த செயற்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் ஏற்பாட்டாளர் பிரசன்ன கழுத்துறையே கிழக்கு முனையம் தொடர்பில் துறைமுக தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து தயாரித்த விசேட அறிக்கையொன்றை இன்று அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். අනාගතය පිළිබඳ තීරණය කරලා ලියවිල්ල අපේ හාමුදුරුවන්ගෙන් අපි බලාපොරොත්තු වෙන අපේ හාමුදුරුවනේ මේක ජනාධිපතිතුමාගේ අතට පත් කරලා දෙන්න. ආණ්ඩුව මේ රටේ සම්පත් විකුණන්නේ නැහැ කියලා බලයට ඇවිල්ලා நடப்பு அரசாங்கம் சொத்துக்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதில்லை என கூறி ஆட்சிக்கு வந்தனர். ஆனால் தற்பொழுது துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க திட்டமிட்டு வருகின்றது. இதனால் அரசாங்கத்திற்கு லாபம் ஈட்டும் நிலைமை இருப்பதாக கூறி வருகின்றனர். இது எந்த பெயரில் வந்தாலும் நாட்டை விற்பனை செய்யும் நிலைமைக்கே இட்டுச் செல்கின்றது. துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை விற்பனை செய்வதை அரசாங்கம் முற்றாக தடை செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் எமது போராட்டம் இந்த அரசாங்கத்தின் எதிர்காலம் பற்றிய கேள்வியை உண்டாக்கும். எமது உரிமை போராட்டத்தை தொடர்ந்தும் கொண்டு செல்வோம். මේක ආණ්ඩුව තවදුරටත් ඉස්සරහට යනවද නැද්ද කියන එක තීරණය කරන
සටනක් බවට පත්වෙනවා. මේ වෙනකොටම අපි මේ සටන දිනෙන් දින ඉදිරියට අරගෙනමින් තිබෙනවා. විශේෂයෙන්ම ඉදිරියේදී තවදුරටත් වරාය සුරැකීමේ මේ ජාතික ව්‍යාපාර විදියට මේ සටන ඉදිරියට ගෙනියන්න අවුලවන්න අපි මැදිහත් වෙනවා කියන කාරණය අවධාරණය කරනවා. අද දූරේ දරන කාලෙත් මේ වරාය ඉල්ලුවා. නමුත් මම බොහොම පැහැදිලිවම நான் ஜனாதிபதியாக பதவி வகித்த காலத்திலும் வெளிநாட்டு நிறுவனங்கள் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தன. எனினும் நான் எந்த வெளிநாட்டு சக்திக்கும் கிழக்கு கொள்கலன் முனையத்தை வழங்குவதில்லை என சபதம் எடுத்தேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த கொள்கையை கொண்டிருந்தது. இதன் காரணமாக கொழும்பு துறைமுக கிழக்கு கொள்கலன் முனையம் தொடர்பான திட்டத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசாங்கத்திற்குள் பல பிரச்சினைகள் காணப்பட்டன. பலர் இது தொடர்பில் வேண்டுகோள் விடுத்தார்கள். ஆனால் நான் அதனை கட்டுப்படுத்திவிட்டேன். දන්නවා ඒකෙදී අනිකුත් පාර්ශවවලින් මේ ගැන යම් යම් උනන්දුවීම් තිබුණා. නමුත් මම ඒවත් පුළුවන් තරම් පාලනය කරගන්න උත්සාහ කළා ඒ කාලය තුල. හම්බන්තොට වරායත් අපේ කාලේ කරපුවේ ආයෝජනය ආපස්සට හරවනවා කියලා. මේ ආණ්ඩුව ඔබතුමාලා දන්නවා 2015ට කලින් මේගොල්ලොම තමයි කරේ. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு $800 தேவைப்பட்டது. நல்லாட்சியில் நாங்கள் $300 செலவழித்து தான் இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தோம். இன்னும் $500 தேவையுள்ளது. நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை வெளிப்படையாக மேற்கொண்டோம். ஜப்பான் இந்தியாவோடு இணைந்து மேற்கொண்டோம். ஆனால் இவர்கள் ரகசியமாக கிழக்கு முனையத்தை விற்றுவிட்டார்கள். நாங்கள் வீதிக்கு வர முன்னர் இந்த ஆட்சியை கொண்டு வர முன்னின்ற பிக்குகளும் சிவில் சமூகங்களும் முன்னரே வீதிக்கு வந்துவிட்டன. நெலும் குள்ளனவிற்கு வருடாந்தம் 55 கோடி கடன் வழங்க வேண்டும். பெற்ற லாபம் மத்தள விமான நிலையம், அதன் லாபம் எங்கே? அதேபோல் இன்றைய அரசாங்கத்தின் சட்டங்களை நாட்டின் பொது சட்டமாக்க முயற்சிக்கின்றன. அதற்கு இடமளிக்க கூடாது. මේ අණ්ඩු හොරෙන් ගේම් ගහනවා. ඒ නිසා හොඳයිනේ. දැන් අපි එළියට පයින් නැතුව සමාජය මේගොල්ලෝ බලයට පත් කරන්න දායක වුණු අයම පුතිය සමිතිය වෙන්න පුළුවන්, භික්ෂු සංවිධානය වෙන්න පුළුවන්, සිවිල් සංවිධානය වෙන්න පුළුවන්. ඒගොල්ලෝ ඉස්සර වෙන එක හොඳයිනේ. මොකද අපි ඉස්සර වුණාම හිතනවනේ මේක මේ දේශපාලන ගේම් එකක් කියලා. ඒ නිසා හොඳයි. මේක හොඳයි. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனேகா என்ற கோவிட் தடுப்பூசிக்கு இலங்கை அனுமதி வழங்கியுள்ளது. இதேவேளை நாட்டில் கோவிட் தொற்றை வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால் PCR பரிசோதனையை மேலும் அதிகரிக்க வேண்டிய தேவை இருப்பதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இன்று மாலை 6 மணி வரையில் புதிதாக 346 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை சிகிச்சை பெற்று வரும் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 7529 அதிகரித்துள்ளது. இன்றைய தினம் 633 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை நாட்டில் 56,422 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். 48,617 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் 276 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதேவேளை அவசர தேவைக்காக ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனிகா என்ற கோவிட் தடுப்பூசியை இந்நாட்டில் உபயோகிப்பதற்கு தேசிய ஔதடங்கள் ஒழுங்குமுறை அதிகார சபை அனுமதி அளித்துள்ளது. ஔதடங்கள் உற்பத்தி விநியோகம் மற்றும் ஒழுங்குமுறை ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமணி இதனை தெரிவித்துள்ளார். அம்பலந்தோட்ட மேல்கொலடிய பிரதேசம் இன்று முதல் முடக்கப்பட்டுள்ளது. குறித்த பிரதேசத்தில் இருந்து 34 கோவிட் தொற்றாளர்கள் இதுவரை பதிவாகியுள்ளனர். மேலும் குறித்த பிரதேசத்திற்குள் உள்நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. අපි ලෝකයේ දකින කාරණය තමා මේ දෙවන රැල්ලට මුහුණ දීමේදී ඒ රට තුළ කළ හැකි පරීක්ෂණවල ධාරිතාව ඉතාමත් සීග්‍රයෙන් විශාල වශයෙන් இரண்டாவது கோவிட் அலையானது இலங்கை உட்பட உலக நாடுகளில் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் எமது நாட்டில் கோவிட் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்துவதாயின் நாளொன்றுக்கு சுமார் 20,000 வரையிலான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் என கூறப்பட்டாலும் இதுவரை இந்த அடைவை அடைய முடியாதுள்ளது. இரண்டாவது கோவிட் அலைக்கு வெற்றிகரமாக முகம் கொடுத்த நாடுகளில் பின்பற்றிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால் மக்களின் நடமாட்டங்களை கட்டுப்படுத்துவது மற்றும் இருக்கக்கூடிய அபாய நிலையை மக்களுக்கு சரியாக அறிய செய்வதாகும். எனவே மக்களுக்கு கோவிட் அபாயம் தொடர்பில் சரியான தகவலை பெற்றுக் கொடுப்பதன் முக்கியத்துவம் பற்றி அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பல சந்தர்ப்பங்களில் எடுத்துரைத்துள்ளது. எனவே சுகாதாரத்துறை மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்குவதன் ஊடாக மக்களின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ள முடியும். නිවැරදිව තියෙන අවදානම sannivedanaya කිරීම. මේදී අපි நேற்றைய தினம் நாட்டில் 887 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 866 பேர் பெலியகுட கோவிட் தொற்று தொடர்பு பட்டவர்கள், 14 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியவர்கள், 7 பேர் சிறைச்சாலைகளில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினம் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்திலேயே பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 337 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கோட்டையில் 48 பேரும், மருதானையில் 29 பேரும், மட்டக்குளிய பிரதேசத்தில் 24 பேரும், கல்கிசையில் 32 பேரும், பிலியந்தலையில் 22 பேரும்,
மொரட்டுவையில் 17 பேரும் பதிவாகியுள்ளனர். கம்பா மாவட்டத்தில் 136 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். நிட்டம்புவில் 19 பேரும், நீர்கொழும்பில் 11 பேரும், பள்ளிவளை பிரதேசத்தில் 13 பேரும் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 71 பேரும், கண்டியில் 49 பேரும், காலியில் 47 பேரும், கெகாலையில் 4 பேரும், ரத்னபுரியில் 25 பேரும், அம்பாறையில் 29 பேரும், மாத்தறையில் 19 பேரும், வவுனியாவில் 4 பேரும், நூரலியாவில் 1 பேரும், அம்மந்தோட்டையில் 1 பேரும், குருணாக்கலையில் 33 பேரும், அனுராதபுரத்தில் 7 பேரும் பதிவாகியுள்ளனர். மேலும் மன்னாரில் 1 பேரும், மோன்றாகலையில் 3 பேரும், புலனறுவையில் 21 பேரும், மாத்தளையில் 51 பேரும், திருகோணமலையில் 6 பேரும், புத்தளத்தில் 3 பேரும், பதுளையில் 2 பேரும், கிளிநொச்சியில் 6 பேரும், முல்லைத்தீவில் 3 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3 பேரும், மட்டக்களப்பில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். இதேவேளை நேற்றைய தினம் 2 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. எனவே கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 276 உயர்வடைந்துள்ளது. பேலியகுட பிரதேசத்தை வதிவிடமாக கொண்ட 71 வயதுடைய பெண் ஒருவர் கோவிட் தொற்று காரணமாக முள்ளேறி ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் கடந்த 20ஆம் தேதி கோவிட் நிமோனியா காரணமாக மரணமடைந்துள்ளார். அதுர்கிரிய பிரதேசத்தை வதிவிடமாக கொண்ட 46 வயதுடைய ஆணொருவர் கோவிட் தொற்று காரணமாக ஹோமாகம் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி மரணமடைந்துள்ளார். கோவிட் நிமோனியாவால் நரம்பு தொகுதியில் ஏற்பட்ட தொற்று காரணமாக உறுப்புகள் செயலிழந்தவை மரணத்திற்கான காரணமாக கூறப்பட்டுள்ளது. 20 நாளையான குழந்தையின் உடலை கோவிட் வைரஸ் தொற்றிருப்பதாக தெரிவித்து தகனம் செய்த சம்பவம் தற்போது நீதிமன்றம் வரை எடுத்து செல்லப்பட்டுள்ளது. இந்த மனுவை ஆராய்வதற்கு உயர் நீதிமன்றம் இன்று திகதி நிர்ணயித்தது. கோவிட்-19 வைரஸ் தொற்று இருப்பதாக கூறி 20 நாள் குழந்தையின் உடலை தகனம் செய்யப்பட்ட விவகாரம் முஸ்லிம் மக்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் குழந்தையின் உடலை எரித்த செயலை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை மனித உரிமை மனுவை மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஆராய்ந்து பார்ப்பதாக உயர்நீதிமன்றம் இன்று அறிவித்தது. எரிக்கப்பட்ட 20 நாள் குழந்தையின் பெற்றோரான முகமது ஃபாரூக், முகமது ஃபாஹிம் மற்றும் ஃபடீனா ஷப்னாஸ் ஆகியோர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். குறித்த மனுவில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம், லேடி ரிச்வே மருத்துவமனையின் பணிப்பாளர், சுகாதார ஊட்டச்சத்து மற்றும் சுதேச மருத்துவ அமைச்சர், அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். தனது குழந்தை கோவிட் தொற்று காரணமாக உயிரிழந்துள்ளது என்பதை நிரூபிக்க எந்த ஆவண ஆதாரங்களும் தங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குழந்தையை மருத்துவமனையில் சேர்த்து முதல் உடலை அகற்றுவது வரை அனைத்து மருத்துவ அறிக்கைகளையும் சமர்ப்பிக்குமாறு சுகாதார அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுதாரர் கூறியுள்ளனர். பெற்றோர் விரும்பத்தக்கத்திற்கு மாறாக குழந்தையின் உடல் தகனம் செய்யப்பட்டதாக மனுதாரர்கள் இந்த அடிப்படை மனித உரிமை மனுவில் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இந்த மனு இன்று நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன தலைமையிலான நீதியரசர் குழு முன்னிலையில் இன்று பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டது. இந்த மனுவை உயர்நீதிமன்ற நீதியரசர் குழு முன்னிலையில் விசாரிக்க தீர்மானிக்கப்பட்ட போதிலும் நீதியரசர் நவாஸ் தனிப்பட்ட காரணங்களினால் மனுவை விசாரிப்பதை தவிர்ப்பதாக தெரிவித்தார். இந்த மனுவை 5 நீதியரசர் அடங்கிய குழு எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிமன்றம் இன்று அறிவித்தது. இலங்கையில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஆராய்வதற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவினால் 3 அடங்கிய ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடைபெற்றுள்ளதாக கூறப்படும் மனித உரிமைகள் மீறல் தொடர்பில் ஆராய்ந்து அவற்றை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்த பரிந்துரைகளை குறித்த குழு வழங்க உள்ளது. உயர் நீதிமன்ற நீதிபதி டி நவாஸ் தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவே இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற பொலிஸ்மா அதிபர் சந்திரா பெர்னாண்டோ மற்றும் ஓய்வு பெற்ற மாவட்ட செயலாளர் நிமல் அபேசிரி ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர். ஜனவரி 20ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் இந்த ஆணைக்குழு நியமிக்கப்பட உள்ளது. குறித்த குழு நியமனம் தொடர்பில் ஜனாதிபதியால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் நியமிக்கப்பட்ட திகதியிலிருந்து 6 மாதத்தில் ஜனாதிபதிக்கு குறித்த குழு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களுக்கு குடிநீர் வழங்குவதில் தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களம் பாரிய அளவில் பங்களிப்பு செய்துள்ளதாக புத்தெழுச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் குடிநீர் வேலை திட்டம் குறித்து அதிகாரிகளை தெளிவூட்டும் நிகழ்வொன்று இன்று நடைபெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட புத்தெழுச்சிக்கான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ஷ அனைவருக்கும் குடிநீர் வழங்குவதில் தேசிய சமூக நீர்வளங்கள் திணைக்களம் பாரிய பங்களிப்பு செய்ய உள்ளதாக தெரிவித்தார். மேலும் அங்கு கருத்து தெரிவித்த அவர், பின்தங்கிய கிராமங்களுக்கு குடிநீர் வசதி இல்லாத பிரதேசங்களுக்கும் குடிநீர் பெற்றுக் கொடுக்க அதிகாரிகள் முனைப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் அனைவருக்கும் குடிநீர் வழங்க இம்முறை வரவு செலவு திட்டத்தில் பாரிய தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கொழும்பில் பெரும்பாலான பகுதிகளில் நாளை முற்பகல் 9 மணி முதல் 24 மணி நேர நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிவித்துள்ளது.
அதற்கமைய கொழும்பு 1, கொழும்பு 2, 3, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பகுதிகளில் நாளை சனிக்கிழமை முற்பகல் 9 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை 9 மணி வரையிலான 24 மணி நேரத்துக்கு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக குறித்த சபை தெரிவித்துள்ளது. கொழும்பில் பம்பலப்பிட்டி, கிருளப்பனை, நாராயம்பிட்டி, வெள்ளவத்தை, பாமன்கடை தவிர்ந்த ஏனைய பகுதிகளில் இவ்வாறு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அவசர திருத்த வேலை காரணமாக இவ்வாறு நீர்வெட்டு அமுல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்துள்ள சபை இதனால் பாவனையாளர்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்துக்கு வருந்துவதாக தெரிவித்துள்ளது. மேலதிக விவரங்களுக்கு 1939 என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. நீர்கொழும்பு மோரவல பிரதேசத்தில் கடலரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தனது வீட்டை இழந்து தற்காலிகமாக கொட்டகை அமைத்து வாழ்ந்து வந்த குடும்பம் நெருக்கடியான நிலைக்கு உட்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மொரவல பிரதேசத்தில் கடலரிப்பு ஏற்பட்டதன் காரணமாக தனது வீட்டை இழந்த நிலையில் தற்காலிகமாக கொட்டகை அமைத்து வாழ்ந்து வந்த குடும்பம் ஒன்று நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வீடு உடைத்து அகற்றப்பட்டதன் காரணமாக நெருக்கடியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு தலாத்துவ கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகர் அலுவலகம் முன்பாக களப்பு அருகில் உள்ள அரச காணியில் தற்காலிகமாக கொட்டகை அமைத்து வாழ்ந்து வந்த 4 பிள்ளைகளை கொண்ட குடும்பத்திற்கே இந்த அவல நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த குடும்பம் வாழ்ந்து வந்த தகர கொட்டகை நேற்று மாலை 5 மணியளவில் அதிகாரிகள் மற்றும் போலீசார் முன்னிலையில் உடைக்கப்பட்டது. இதன் போது அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. குறித்த வீட்டில் வசித்து வந்த குடும்பத்தினர் கதறி அழுத காட்சி அங்கிருந்த எல்லோரினதும் மனதை கலங்கி வைத்தது. KM சுஜித் நாமல் பெர்னாண்டோ என்பவரின் குடும்பமே இந்த அவல நிலையை எதிர்கொண்டுள்ளது. මගේ නම KM සුජිත් නාමල් ප්‍රනාන්දු. මගේ නිවස තමයි මේ ස්කල් එකකින් ඇවිල්ලා කඩාබින් දැමුවේ. எமது வீடு பிட்டிப்பனை மொரவள கடலோர பிரதேசத்தில் மையவாடு அருகில் அமைந்திருந்தது. எமது வீட்டுக்கு காணி உரிமம் பத்திரமும் உள்ளது. கொழும்பு துறைமுக அபிவிருத்தி வேலை திட்டம் காரணமாக மொரவள கடலோரத்திலும் கடலரிப்பு ஏற்பட்டது. 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை கடலரிப்பு ஏற்பட்டது. எனக்கு 4 பிள்ளைகள் உள்ளனர். அதில் 3 பிள்ளைகள் பாடசாலையில் கற்கின்றனர். 2.5 வயது குழந்தையும் உள்ளது. மூத்த மகள் உயர்தர வகுப்பில் கல்வி கற்கின்றார். எமக்கு ஏற்பட்ட நிலையை கருத்தில் கொண்டு ஜனாதிபதி எமக்கு உதவி புரிய வேண்டும். எமக்கு இந்த இடத்திலேயே வீடொன்றை அமைப்பதற்கு அனுமதி தந்தால் அதுவே போதுமானது. தற்போது அந்த குடும்பத்தினர் உடைக்கப்பட்ட வீடு அமைந்துள்ள காணியிலேயே கூடாரம் ஒன்றை அமைத்து தங்கியுள்ளனர். மட்டக்களப்பு காகித நகர் கிராம சேவையாளர் பிரிவின் பருத்திசேனை விவசாய கண்டவயல் பிரதேசத்தில் காட்டு யானையொன்றின் தொல்லை 2 வாரங்களாக தொடர்ந்து வந்த நிலையில் நேற்று அது மர்மமான முறையில் பலியாகியுள்ளதாக அந்த பிரதேச விவசாயிகள் தெரிவித்தனர். பெண் யானையானது கடந்த 2 வார காலமாக விவசாயிகளுக்கு பெரும் தொல்லையாகவும் உயிருக்கு அச்சுறுத்தலாகவும் இருந்து வந்ததாக தெரிவித்த விவசாயிகள் இவ்யானையின் அட்டகாசம் குறித்து வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவித்ததனை அடுத்து பல தடவை அங்கு வருகை தந்த வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகள் நெற்பயிர்ச்செய்கை நிலங்களை விட்டு பட்டாசு சத்தவெடிகளை கொண்டு அவ்யானையை துரத்தியுள்ளனர். இருப்பினும் கடந்த 2 வார காலமாக தமக்கு தொல்லையை ஏற்படுத்தியிருந்த இந்த யானை இவ்வாறு திடீரென உயிரிழந்து போகும் என்பதை தாம் எதிர்பார்க்கவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த யானை நோய்வாய்ப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் நிலவுகின்றது. இது தொடர்பிலான விசாரணையை போலீசாரும் வனஜீவராசி திணைக்கள அதிகாரிகளும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் UTV நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.